கிளம்பிட்டான். எனக்கு லைஃப்பில் வந்து எஜுகேஷன், அதாவது வந்து நர்சரி ஸ்கூலு இப்படி போயிட்டே இருக்கும் போது இனிமேல் லைஃபு முதல்ல என்ட்ராக போகிறான். பேக்லாம் மாட்டிட்டு. ஆமாம், ஃபஸ்ட் டே வந்து பூபு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். போகிறான் 1 hour வந்து இவனோட தான் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேன்றதுனால நாளைக்கெலாம் வந்து மோஸ்ட்லி இருக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இவன் மட்டும் தான் போகிறான். எப்படி பூபு எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பேக்கை காட்டு. பேக் கேளு. பேக் இவனுக்கு இன்னொரு பேக் வாங்கினோம். பட் வந்து அதை விட நாங்கள் வந்து திரும்பி நில்லு பேக் பார்ப்போம் ஃபுல்லாகவே. அதை விட இதுதான் வந்து அவனுக்கு வந்து லைக் நிறைய லோட் பண்ண முடியுது. ஸோ வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு. நல்லா பேச கற்றுக்கிட்டான். அங்கே என்ன சொன்னாலும் நான் எனக்கு வந்து லேட்டாக சொல்லிடுவோம். ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வந்து பூபு வந்து ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூல் போகிறான். லைக் ப்ரீ ஸ்கூல் தான் போகிறான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப ஃபஸ்ட் டே வந்து நர்சரி போகிறனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பேப்பர் ஒர்க் முடிச்சுட்டு 1 hour வந்து இவனோட வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே. வந்து பார்ப்போம் இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறான்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 1 hour வந்து அவனோட தங்கியிருப்போம்ல, 1 hour வந்து அவனோட ஸ்டே பண்ணியிருப்போம்ல, அப்போ வந்து அவன் என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நேரம் 1 hourலாம் இருக்க போகிறேன் தானே ஃபஸ்ட் டேவே ஸ்கூலில். அதனால் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அவன் சீக்கிரமே கிளம்பணும்னு ரொம்ப பிளான் பண்ணோம். எப்போதும் போல் லேட்டாக கிளம்புற மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஸ்கூலுக்கு லேட் ஆகலை. எப்படியோ ஆன் டைமுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன், டிராஃபிக் இல்லாமல். ஸோ பாய் எவ்ரிவான்.